முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, நான் சொன்ன பதிவை கேட்கறதுக்காக ஓடி வந்துட்டதானே? இன்னும் சற்று நேரத்தில் நீ மிகப்பெரிய மகிழ்ச்சி அடையும்படியும் சந்தோஷம் அடையும்படியும் உனக்கான நல்ல விஷயங்கள் நிச்சயமாக நடந்தே தீரும். எத்தனை இடர்கள் வந்தாலும் எவ்வளவு தொல்லைகள் வந்தாலும் நீ அதை பார்த்து பயப்பட வேண்டாம். நீ எப்போதும் பிரச்சனை, கவலம், கஷ்டம், தொல்லைன்னு எது வந்தாலும் நேர்மையாக இரு, உண்மையாக இரு. உன்னுடைய வைராகியமும் உன்னுடைய நேர்மையும் உண்மையும் பக்தியும் சேர்ந்து உனக்கான பரிசை இப்போ தரதுக்கான நேரம் வந்துருச்சு. எந்த சூழ்நிலையிலும் உனக்கு எதிராக விதி சதி செஞ்சாலுமே கூட, எந்த மனிதர் உனக்கு எதிராக எந்த காய்களை நகர்த்தினாலுமே கூட, எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்க முருகன் உன்னை கஷ்டப்பட விடமாட்டேனேன் செல்வமே. எல்லா பிரச்சனைகளையும், எல்லா தொல்லைகளையும், எல்லா துன்பங்களையும் உனக்காக தீர்த்து வச்சு உனக்கான நல்லதை செஞ்சு கொடுத்து உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைக்கதானே இந்த பூமியில் நான் இருக்கேன். நான் எதுக்காக இந்த உலகத்தில் வாழணும்னு நினைக்கிறத விட, நான் எதுக்காக இந்த வாழ்க்கையை சும்மா இருந்து வீணடிக்கணும்னு யோசிச்சு பாரு. மனித பிறவி என்பது மிக அற்புதமான பிறவி. இந்த உலகத்தில் வாழும் எல்லா ஜீவராசிகளுக்கும் இந்த மனித பிறவிங்கிற அந்த பாக்கியம் கிடைப்பது கிடையாது. அப்படி இருக்கும்போது உனக்கு கிடைச்ச வாழ்க்கையை ஏன் நீ வீணாக்கணும்? நேர்மறை சிந்தனையோடு நீ இரு. எப்போதுமே எல்லாமே நன்மைக்கே நடக்குதுன்னு நம்புனா உன் வாழ்க்கையும் புது பொலிவு பெறும். உன் ஆன்மா, உன்னுடைய எண்ணங்கள், உன் வாழ்க்கைன்னு எல்லாத்தையுமே இந்த முருகன் என்கிட்ட ஒப்படைச்சிட்டினா உனக்கு வழிகாட்டி புது பாதையில் உன்னை பயணிக்க வைப்பேன். நான் இருக்கும்போது உனக்கு கவலையே வேணாம். எல்லாமே நிச்சயம் நல்லதாகவே நடக்கும் என் செல்வமே. உன்னுடைய வேலையை நினச்சி நீ கஷ்டப்படாத. எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கஷ்டம் இருந்தாலும் நிச்சயம் மிகப்பெரிய நன்மையை அடைவாய். உன் வேலையில் உனக்கான உயர்வும் முன்னேற்றமும் வருமானமும் வரவும் அதிகமாகும். நம்பிக்கையை மட்டும் இழக்காத. நேரம் கிடைக்கும்போது முடிஞ்சா கந்த சஷ்டி கவசத்தை சொல்லிக்கிட்டே இரு. காத்தோட போராடி போராடிதானே நெருப்பு எரியுது. நெருப்பை எரிய விடாமல் காற்று என்னதான் அதை அலக்களிச்சாலும் எரிகிற நெருப்பு காற்றோடு போராடி எரிவது போல இங்கு இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களும் வாழ்க்கையை போராடிக்கிட்டே வாழ வேண்டியதாகத்தான் இருக்கும். நீ போராடலைனா வாழ்க்கையே உனக்கு இருக்காது என்பது தானே உண்மை. வாழ்க்கைங்கிறது மனிதர்களுக்கு ஒரு போர்க்களமாக தான் இருக்குது. எதுவுமே நினச்சவனே கிடைக்கவும் செய்யாது, நடக்கவும் செய்யாது. எல்லாத்துக்காகவும் போராடணும். எல்லாத்தையும் அடைவதற்காகவும் போராடி போராடி உழைச்சா மட்டும்தான், முயற்சி செஞ்சால் மட்டும்தான் வாழ்க்கைங்கிறது நல்ல விதமாக சந்தோஷத்தை தரக்கூடிய விதத்தில் இருக்கும். இப்போதைக்கு உன் மனசு ரொம்ப கவலையில் இருக்குன்னு எனக்கு தெரியும். இப்படி கவலை வரும்போது தான் நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா எதிர்மறை எண்ணங்கள் எப்படியாவது உன் நரம்புக்குள்ளே குடி வந்துடணும். உனக்குள்ள எதிர்மறையாக கெட்ட விஷயங்களை உருவாக்கிடணும். உன்னை தப்பான ஆளாக வழி நடத்திடணும்னு முயற்சி செய்யும். இப்படி கவலைகளோ குழப்பமோ கஷ்டமோ வரும்போது ரொம்ப தைரியமாக நேர்மறை எண்ணத்தை விட்டு கொடுக்காமல் வாழ பழகு. ஏன்னா வாழ்க்கையில் ஏற்றங்களும் இறக்கங்களும் மாறி மாறி வரக்கூடியது. எதை கண்டும் சோர்வடையாதே என் செல்வமே. உனக்காக நான் இருக்கேன். இப்போது நீ பொறுமையாக எப்படி உன் வாழ்க்கையை நடத்திக்கிட்டு போறியோ அதே போல நேர்மையாக நியாயமாக நேரம் செலவிடு. நீ வெற்றி பெறுவதற்கான கால நேரம் நெருங்கி வந்துருச்சு. உன் அடி மனசுலையும் ஆள் மனசுலையும் பயத்திற்கு இடம் கொடுக்காதே என் செல்வமே. உனக்கான உதவிகளும் உனக்கு உதவுபவர்களும் உன்னை தேடி வருவாங்க. உனக்காக உதவி செய்ய சில மனிதர்கள் ரூபத்தில் நானே உன்னை தேடி வரப்போகிறேன். நீ அவசரப்பட்டு ஏதோ ஒன்று அடையணும்னு எதையோ ஒன்று தப்பாக செஞ்சு நீயாகவே சிக்கலில் மாட்டிக்காத. சில மாதங்களாகவே நீ திட்டமிடுவதும் யோசிப்பதும் எனக்கு தெரியும். அந்த நல்ல நிகழ்வுகளை நீ ஆசைப்பட்டது போல, திட்டம் போட்டது போல உனக்கு சரியாக நடத்தி கொடுக்க நான் இருக்கிறேன் என் செல்வமே. என் அருளும் ஆசீர்வாதமும் துணையும் எப்போதுமே உனக்கு இருக்கு. நீ யார்கிட்ட போராடுறியோ, யார்கிட்ட சண்டை போடுறியோ அவங்க ரொம்ப சாதாரண மனிதர்கள். அவங்க கூட இந்த முருகப்பெருமான் நான் இல்லை. ஆனால் என் அன்பு பிள்ளையான உன் கூட நான் இருக்கிறேன் தானே. அப்படி இருக்கும்போது சாதாரண மனிதர்களிடம் நீ ஏன் ஆற்றலை செலவழித்து போராடுற? எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். உன் மன போராட்டங்களை எல்லாம் என் நாமத்தை கூறிக்கொண்டு இருப்பதன் மூலமாக மாற்ற முடியும், அமைதியாக்க முடியும். முதல்ல
மனசை அமைதிப்படுத்து. உன் கோபமும் உன்னுடைய கவலைகளும் சேர்ந்து உனக்கு இதயத்தில் கோளாறுகளை உண்டு பண்ணிடும். உன் உடல்நல ஆரோக்கியத்தை கெடுத்துடும். அதனால தான் கவலைப்பட்டு உன் உடம்பை கெடுத்துக்காதன்னு நான் சொல்கிறேன். உன் முக்கியமான கோரிக்கைகளை நான் நிறைவேற்றினாதான் நீ என் சந்நிதிக்கு வந்து நன்றி சொல்லுவான்னு எனக்கு தெரியும். அதுதான் நீ யோசிச்சுக்கிட்டு இருக்க. நான் நினச்சதை மட்டும் நீங்கள் நடத்தவே மாட்டீங்க. நான் மட்டும் உங்களுக்கு வழிபடணும், விளக்கேற்றணும், கோயிலுக்கு வரணுமான்னு. கொஞ்சம் பொறுமையாயிரு. இப்போதைக்கு நீ என் ஆலயத்திற்கு கூட வரவேனா. நீ நினச்சதை நான் வெற்றிகரமாக நடத்தி முடித்த பிறகு என்னை நோக்கி வந்தால் போதும் என் செல்வமே. நம்பிக்கை இல்லாத ஒரு மனிதனோட வாழ்க்கையை அழகானதாக வாழ முடியாது. உன்னையும் உன்னை படைச்ச என்னையும் நீ நம்பு. நேற்றைய நாளை விட இன்றைய நாள் சிறப்பாக உனக்கு இருக்கும். இன்றைய நாளை விட நாளைய நாள் இன்னும் மிக சிறப்பாக இருக்கும். நிச்சயமா உன் வாழ்க்கையை நீ அழகாக வாழத்தான் போற. அதற்கான எல்லாத்தையுமே நான் செய்யத்தான் போகிறேன் என் செல்வமே. உன்னை பற்றி இல்லாததையெல்லாம் இருப்பதாக அவதூறு கூறியவனும், நீ இல்லாத நேரம் பார்த்து உன்னை பற்றி தவறாக புறம் பேசி திரிஞ்சவனும் அதற்குரிய கூலியை தண்டனையாக வெகு சீக்கிரமே அனுபவிப்பாங்க. உன்னை கவலைப்பட வச்சவங்களையெல்லாம் நீ நம்பக்கூடிய உன் இறைவன் நான் கவனிக்காமல் விட்டுடுவேனா என்ன? யாரெல்லாம் உன்னை கஷ்டப்படுத்துனாங்களோ, யாரெல்லாம் உன்னை கவலைப்படுத்தினாங்களோ அவர்களை நீ மன்னிக்காத வரைக்கும் இந்த முருகன் நானும் மன்னிக்க மாட்டேன் என் செல்வமே. உன் ஆள் மனசில் அற்புத சக்தியால் நீ அடைய முடியாததுன்னு எதுவுமே இல்லை. உன் ஆள் மனசில் ஒரு விஷயம் நடக்கணும்னு நீ உறுதியாக ஆழமாக நம்புனினா அதை உனக்காக நான் நிச்சயமாக நடத்தி தருவேன். இந்த பிரபஞ்சம் யாரையும் எப்போதும் பாகுபாடாக பார்க்காது. இங்கு எல்லாராலும் எல்லாமே முடியும். எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்குங்கிறது தான் பிரபஞ்சத்தின் விதி. நீ மனசில் நம்பிக்கையோட முயற்சி கைவிடாமல் தொடர்ந்து முன்னேறி போனாலே உனக்கான காரியங்கள் அனைத்தையுமே நான் செஞ்சிருவேன். இதுவரை நீ செஞ்ச எல்லா முயற்சிகளுக்கும் இனி பல மடங்காக பலன்களை பெறுவாய். நீ விரும்பி ஆசைப்பட்டு கேட்ட எல்லாத்தையும் உனக்காக ஒவ்வொன்றா நான் செய்ய போகிறேன். நீ விரும்பியதை விட சிறப்பான வாழ்க்கை உனக்கு அமையும் என் செல்வமே. இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் எத்தனையோ வேதனை, எவ்வளவோ மன அழுத்தம், அதிலிருந்து எல்லாம் மீண்டு வந்துட்டதானே. காலம் நிச்சயமா ஒவ்வொரு துன்பத்திற்கு பிறகும் ஒவ்வொரு கஷ்டத்திற்கு பிறகும் கண்டிப்பாக ஒரு மகிழ்ச்சியை ஒழிச்சு வச்சிருக்கும். முக்காலத்தையும் அறிந்த இந்த முருகன் நான் சொல்கிறேன், இனிமே உன் வாழ்க்கையில் நடக்க போகிறத பார்த்து நீ வியக்கப் போகிறாய், மகிழப் போகிறாய். தைரியமாக இரு என் செல்வமே. நீ சந்தோஷப்படக்கூடிய வகையில் உனக்கான நல்ல செய்தி தான் உன்னை வந்து சேரப்போகுது. உன் மனசுலையும் உன் உடம்புலையும் நீ படுற கஷ்டமும் கவலையும் எனக்கு தெரியும். உனக்கான பதில் தரதானே நான் வந்திருக்கேன். உன் வீட்டில் விளக்கேற்றி கந்த சஷ்டி கவசம் ஒழிக்கும்படி ஏதாவது செஞ்சினா உன் பிரார்த்தனைகளையெல்லாம் நான் நிறைவேற்றுறேன். கந்த சஷ்டி கவசத்தை காதார கேளு, மனசை அமைதிப்படுத்து. உன் மனசில் இருக்க எல்லா பிரச்சனைகளையும் என்கிட்ட சொல்லிட்டு மனசை இலகுவாக லேசாக வச்சுக்கோ என் செல்வமே. சீக்கிரமே உன் போராட்டம் சிறிது சிறிதாக விலகுவதை உன்னால் உணர முடியும். உன்னுடைய கஷ்டங்களும் நஷ்டங்களும் ஒவ்வொன்றா சரியாகிறதையும் உன்னால் உணர முடியும். உன்னை நான் பார்த்துக்கிட்டே தானே இருக்கேன். நீ எதுக்காக இப்படி சோகமாக இருக்க? நீ வருத்தப்படுற அளவுக்கோ பயப்படுற அளவுக்கோ எதுவும் நடக்காது, நடக்கவும் போகிறதில்ல. உனக்கு தேவையில்லாத எல்லாத்தையுமே உன் வாழ்க்கையிலிருந்து நான் அகற்றி விடுகிறேன். என்னையே நினச்சிக்கிட்டு இருக்க உன் வாழ்க்கையில் இனி எல்லாமே சரியாகிவிடும் என் செல்வமே. என்னை பார்க்கணுன்ற ஆவலும் எதிர்பார்ப்பும் உனக்குள்ள அதிகமாகிக்கிட்டே தான் இருக்கு. நீ என்னை நல்ல முறையில் தரிசனம் செய்யும்படி சீக்கிரமே நான் உன்னை திருச்செந்தூருக்கு கூப்பிடுறேன். நீ விரும்பியபடி உனக்கான விஷயங்கள் அனைத்தும் நல்லபடியாக நடக்கும். சந்தேகம் வேண்டாம் என் செல்வமே. நிச்சயமாக நல்லது நடக்கிறத பார்த்து உன் மனசில் புது உற்சாகமும் உன் உடம்புல புது தெம்பும் வரப்போகுது. உன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்களும் பிரச்சனைகளும் எல்லாமே முடிவுக்கு வர தொடங்கும். எதை நினச்சி நீ உன் மனசை குழப்பிக்கிட்டு இருக்கியோ, எதை நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கியோ, அது அனைத்தையுமே சரி செஞ்சு உனக்கான நல்லதை நான் நடத்த போகிறேன். நீ என் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை நிச்சயமாக உனக்கு வெற்றியை தரும். நிறைய சிந்திச்சு இப்போ உன் மனசு குழம்பி போயிருக்கு.
சில நாட்களாகவே நீ என்னை வணங்கக்கூட சரியாக நேரம் செலவிடாம எதை பற்றியோ யோசிச்சுக்கிட்டே இருக்க. ஏதோ ஒரு வேலையை கடமைக்குன்னு செஞ்சுக்கிட்டே நேரத்தை செலவழிக்கிறாய். கடைசியில் சோர்ந்து தளர்ந்து போகிறாய். ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோ என் செல்வமே. நீ எனக்காக செலவிடக்கூடிய ஒவ்வொரு நிமிஷமும் உனக்கான சக்தியை உன்னிடமே கொண்டு வந்து சேர்க்கும் நேரமாகும். கவலைப்படாம முருகா முருகான்னு என் நாமத்தை சொன்னீனா உன் மனசுக்குள்ள உற்சாகம் பற்றி கொள்ளும். நீ நினைச்ச காரியம் அனைத்தும் நிச்சயம் வெற்றிகரமாக நடக்கும்.